ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை தாங்க பார்க்க போகிறோம். நான் இவ்வளோ வருஷமாக ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கேங்க. எங்கள் சொந்த ஊர் தான். ஆனால் அந்த சொந்த ஊர் வந்து இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றத நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் நாங்கள் வந்து அந்த சொந்த ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணோங்க. அதாவது தூத்துக்குடி, சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு பைக்லேயே நாங்கள் போனோங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே, என் ஹஸ்பண்ட், என்னோட குழந்தையும் சேர்த்து தாங்க. என்னோட ஊர் வந்து இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றத நான் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்களா, அது எதனால் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சென்னையில் எக்மோரில் ட்ரெயின் ஏறுறதா இருந்தால் எக்மோரில் நாங்கள் ஏறினோம்னா காலையில் விடிஞ்சிருவோங்க. தூத்துக்குடியில் போயிட்டு இறங்கிடுவோம். பஸ்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான். நைட்டு நாங்கள் ஏறினோம்னா காலையில் போயிட்டு தூத்துக்குடியில் வந்து இறங்குவோங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் போயிட்டுருக்கோம். குலதெய்வ கோயிலுக்கு, அதுக்கப்புறமா அங்கே இருக்க சொந்தக்காரங்க இவங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 20 இயர்ஸாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோங்க. ஆனால் வந்து அந்த போகிற வழியில் வந்து இவ்வளோ அழகு இருக்குது அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா வந்து நாங்கள் நைட்டில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவோம். அப்போயுமே இருட்டாக தான் இருக்கும். அதனால வந்து அந்த அழகை எல்லாத்தையுமே வந்து ரசிக்க முடியாதுங்க. ஆனால் நாங்கள் திடீர்னு தான் இது வந்து பிளான் பண்ணோம். மித்ரனுக்கும் 1 வீக் லீவ் இருந்தது. இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே விட்டுருந்தாங்க. அவங்க அப்பாவுக்குமே வந்து அந்த 1 வீக் வந்து லீவ் இருந்தது. அதனால நம்ம தூத்துக்குடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோங்க. எதனால அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா வந்து கிறிஸ்டின்னு. அதனால கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து நம்ம தூத்துக்குடியில் போய் பண்ணலாம், கிறிஸ்மஸும் நியூ இயரும் அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்கலில் புக் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு கிடைக்கல. பஸ் டிக்கெட்டோடைய ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். சரின்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, வா பைக்கில் ஒரு வாட்டி வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதனால சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் பைக் எடுத்துகிட்டு. ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போயிட்டு நாங்கள் ஏர்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த செயின் ஸ்ப்ரே இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாமே வாங்கிட்டு நாங்கள் பக்காவாக லக்கேஜ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்தோங்க. பிரேக் எடுத்துகிட்டு அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து திருப்பியும் நாங்கள் பைக் எடுத்துட்டோம். செங்கல்பட்டு வரையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிராஃபிக்காக இருந்தது. எல்லாருமே கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு அவங்க சொந்த ஊருக்கு வந்து காரில், பஸ்ஸில் இந்த மாதிரி போனதுனால ரொம்ப டிராஃபிக் இருந்தது. அந்த டிராஃபிக் எல்லாமே வந்து கடந்து அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு இறங்கணும். அங்கேயே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுத்தோங்க. 4:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியை வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. திருச்சியிலேருந்து அப்படியே கல்லணை போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 5 மணிக்கு வந்து அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு போட்டிருந்தது. அதனால் வந்து நாங்கள் கல்லணை வந்து வரும்போது வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் லஞ்ச் சாப்பிடல. ஏன்னா ஜூஸு, இளநீ இது மாதிரி நிறைய குடிச்சதுனால வந்து லஞ்சை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஈவினிங் போல் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் நின்று ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு பெட்ரோல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் திருப்பியும் டேங்க் ஃபில் பண்ணோங்க. பெட்ரோல் பங்க்ல வந்து கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கிளம்புனோங்க. பெட்ரோல் பங்க்லேருந்து பைக் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அஸ்தமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த ப்ளூ கலர் வானத்தில் அந்த செங்கதிர் வந்து ஃபுல்லாக பரவி இருக்கிற காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த காட்சியை வீடியோ எடுத்திருக்கேன், நீங்களும் பார்த்து ரசிங்க. பைக்கில் போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இயற்கை காட்சிகள் வந்து இருந்ததுங்க. அது பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. மனசுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மலைத்தொடர்கள், அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை காட்சிகள், அது நடுவில் வந்து ஒரு கருப்பு ரோடு, அதில் நம்ம தனியாக போகிறது, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ ரசிக்கிற தன்மை உடையதாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் நிறைய ரோடு வந்து வேலை நடந்துட்டு இருந்ததுங்க. அதனால வந்து நிறைய ரோடு வந்து மாறி மாறி போக வேண்டியது இருந்தது. ரோடு வேலை நடக்கிறதுனால வேறு வழி எல்லாமே நாங்கள்
போயிட்டுருந்தோம். மதுரைக்கு வந்து எப்படியாவது 6 மணிக்குள்ளே ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். பட் வந்து அந்த மாதிரி நடக்கலை. நாங்கள் மதுரையை ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு வந்து நாங்கள் ரீச் ஆனோம். மதுரையில் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்போ வந்து ஒரு 1 hour பிரேக் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு சாப்பிட்லாம் மதுரையில் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலில் வந்து கறி தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. மதுரையில் ஒரு 1 hour பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நாங்கள் வந்து தூத்துக்குடி வந்து ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து 11:15 வந்து நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தாளமுத்து நகரில் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து நாங்கள் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். நைட்டு ட்ராவலிங் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்தது, பயமாகவும் இருந்தது. அதுக்கெலாம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியிலேருந்து கிளம்புனோங்க. குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தொண்டை நல்லூர் தாங்க வந்து எங்களுடைய குலதெய்வ கோவில் இருக்கிற இடம். அதனால நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். இதுதான் வந்து தூத்துக்குடியோடைய பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பஜார்னால் என்ன பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடை வச்சுருக்கவங்க எல்லோரும் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து இங்கே தேவையான மளிகை பொருள்கள் எல்லாமே வாங்கிட்டு போய் அவங்க வந்து அங்கே சேல் பண்ணுறதுக்காக இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் இல்லையா, அதனால் சர்ச்சுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிருந்தோம். சர்ச்சுக்கு வெளியே பார்த்திங்கன்னா குடில் அமைச்சு வச்சுருந்தாங்க. அந்த குடில் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அவங்க அக்கா வந்தாங்க. காலையில் 4 மணிக்கெலாம் வந்து அவங்க எழுந்திரிச்சு சர்ச்சுக்கு போயிட்டாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து 11:15 தான் வந்து அங்கே தூத்துக்குடி வந்து ரீச் ஆனதுனால கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு படுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் எங்களால் 4 மணிக்கு எந்திரிச்சிக்க முடியல. ரொம்பவே டயர்டாகவும் இருந்தது. அதனால் அவங்க அக்கா ஃபேமிலி எல்லோரும் தான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குடில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நிறைய லைட் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. நைட்டில் பார்த்தோம்னா இன்னுமே அழகாக இருக்கும். சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சிறுத்தொண்டை நல்லூருக்கு கிளம்பிட்டோங்க. இதுதான் வந்து சிறுத்தொண்டை நல்லூர். இது எங்களோட வீடு. இதுதான் வந்து எங்களோட குலதெய்வம் பிரம்மசக்தி அம்மன். அதை இங்கே தான் வந்து நாங்கள் வருஷம் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவோம். திருவிழாவோடு வருவோம். இல்லைன்னா டிசம்பர் மாதம், நான் மோஸ்ட்லி டிசம்பர் மாதத்தில் தான் போவேன். திருவிழாவோடையும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். இந்த கோவில் வந்து ரொம்பவே பிரபலமான கோயிலுங்க, முத்தாரம்மன் கோவில். இந்த முத்தாரம்மன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தொண்டை நல்லூரில் தான் இருக்குது. இங்கே வருஷம் திருவிழா வந்து ரொம்பவே பிரபலமாக நடக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதுக்குமே நாங்கள் வருவோம். முத்துமாலை அம்மன் கோவிலுக்குள்ளே வந்து மயில் வந்து இருந்துச்சுங்க. நிறைய மயில் இருந்தது. அந்த மயிலெல்லாம் பார்த்துட்டு அந்த மயிலோட கொஞ்சம் நேரம் மித்ரன் வந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தார். இந்த கோவில் வந்து இன்றைக்கி இவ்வளோ காலியாக இருக்குங்க. ஆனால் கோயில் கொடையோடு பார்த்திங்கன்னா நிற்கிறது கூட இடம் இருக்காது. அவ்வளோ கூட்டம் இருக்கும். எவ்வளோ கடைகள் இருக்கும் தெரியுமாங்க. நிறைய கடைகள் இருக்கும். இங்கே வந்து வான வேடிக்கை வைப்பாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோங்க. இன்னொரு அக்கா வீடு வந்து போகிற வழியில் தான் இருக்குது. அப்படியே அவங்க அக்காவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய அத்தை ஒருத்தவங்க இருக்காங்கங்க. செவுத்தியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் வந்து அவங்க அத்தை இருக்காங்க. அவங்க அத்தையும் பார்த்துட்டு அங்கே காஃபிலாம் குடிச்சிட்டு வந்தோங்க. அவங்க அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள போய் பார்த்ததில். அவங்க அக்காவுக்குமே அவ்வளோ சந்தோஷம். பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறமா மறுநாள் வந்து நாங்கள் தூத்துக்குடி பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் சொன்னாங்க. அதனால் வந்து மறுநாள் வந்து தூத்துக்குடியில் இருக்கிற பீச்சுக்கு வந்திருந்தோம். ஃபேமிலியோடு வந்திருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது.
பீச் என்னமோ வந்து வருஷம் வருஷம் பார்க்கறது தான், தூத்துக்குடிக்கு போயிட்டு அங்கே போகும்போது என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். பட் ஆனால் ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்பவே புதுசாகவும் இருந்தது, ரொம்பவும் ஜாலியாகவும் இருந்ததுங்க. அதுன்னு இல்லாமல் நியூ கம்மரான எங்கள் மைனியோடைய மருமகன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த வருஷம்தான் ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அக்கா பொண்ணுக்கு ஜூலை மாதம் தான் கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு இது வந்து கிறிஸ்மஸ்ஸு. அவங்களும் வந்திருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அவங்களோட என்ஜாய் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபேமிலியோட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட் டே வந்து குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க. ஏன்னா நான் குற்றாலம் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் குற்றாலத்தை பார்த்துட்டாங்க. நான் எப்போ தூத்துக்குடிக்கு போனாலுமே குற்றாலம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நாங்கள் இப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படி என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் இன்னும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறை இருந்தது. அது இந்த வருஷம் வந்து நிறைவேறிச்சுங்க. அதனால் வந்து நாங்கள் குற்றாலத்துக்கு போயிருந்தோம். குற்றாலத்தில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்தது. போன மாதம் அதுக்கு முந்தின மாதம்லாம் நல்லா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மைனி சொல்லியிருந்தாங்க. வருஷம் அவங்க வந்து குற்றாலத்தில் தண்ணி வரும்போது ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அப்போ தான் சொன்னாங்க தண்ணி இது கம்மி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேங்க. நல்லா குளிச்சுட்டு அங்கே டைம் போகிறதே தெரியலங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒவ்வொரு அருவியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸாவது நாங்கள் குளிச்சிருப்போம். அந்தளவுக்கு வந்து குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே டைம் போகிறதே தெரியாமல் ஜாலியாக இருந்தோம். மறுநாள் வந்து நியூ இயருங்க. நியூ இயரோட வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே பக்கத்தில் இருந்த பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தாங்க போயிட்டு வந்தோம். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாகவே போச்சு. ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. அவங்க அக்கா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ணாவும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க பிரியாணிலாம் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இந்த நியூ இயரை வந்து நாங்கள் செலப்ரேட் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நியூ இயருக்கு அடுத்த நாள் 2ஆம் தேதி சொந்த பந்தங்க எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லிவிட்டு தூத்துக்குடிக்கும் அப்படியே பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோங்க. வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது ரோடு. ஏன்னா வந்து நாங்கள் நைட்டு தான் வந்து கோயில்பட்டி மதுரை இது எல்லாமே வந்து நைட்டு தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோயில்பட்டி, அதாவது கோயில்பட்டி அடுத்து கீழே இறால் சொல்லிட்டு இது எங்கள் அப்பாவோட சொந்த ஊர். இந்த ஊரில் தான் வந்து எங்கள் அப்பாவோட குலதெய்வம் இருக்காங்க. இங்கே நாங்கள் வருஷம் வந்து சாமி கும்பிடுவோம். இந்த கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கருப்பட்டி சேவு, கருப்பட்டி மிட்டாய், அதுக்கப்புறமா நெய் மிட்டாய்ன்னு சொல்லிட்டு ஒன்று, இதெல்லாமே வந்து இங்கே ரொம்ப பிரபலமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை தான் வாங்கிட்டு நாங்கள் அங்கே இருக்க சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு கிளம்புவோம். அதே மாதிரி வரும்போது ஸ்நாக்ஸ் வேணும்ல சாப்பிட்டுட்டே வர்றதுக்கு, அதனால வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் இந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. வீடியோ ஃபஸ்ட்லேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ வருஷமாக அந்த ஊருக்கு வரேன், பட் இது ஊர் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேங்க. ஆனால் வந்து நான் போகும்போது திருப்பியும் இந்த ஊருக்குள்ளே என்ட்ராகும்போது வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் தான் நாங்கள் வந்து மதுரையிலேருந்தே இருட்டில் தான் ட்ராவல் பண்ணோம். அதனால் வரும்போது இந்த அழகு எதுவுமே நாங்கள் ரசிக்கலை, ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருந்தது. ஆனால் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து கிளம்பிட்டோம் தாளமுத்து நகரில். இங்கே 7:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான காட்சிகள்ங்க, இயற்கை காட்சிகள். இங்கே தூத்துக்குடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கம்பங்கதிர், கேழ்வரகு கதிர், சூரியகாந்தி பூவு, கரும்பு தோட்டம், வாழைத்தோட்டம், இந்த மாதிரி வந்து நிறைய தோட்டங்கள் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து நான் ஒரு நாளுமே வந்து பார்த்ததே கிடையாது. இப்போ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி தோட்டத்துலேயும் அந்த கம்பங்கதிர் இருக்குது பார்த்திங்களா, சோளா கதிர், கம்பங்கதிர் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த தோட்டத்துக்குள்ளேயே நாங்கள் இறங்கிட்டோம். பைக்கை ஒரு இடத்துல நின்று நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நாங்கள் பைபாஸில் வந்துட்டு இருந்தோம். இந்த பக்கம் எப்படி ரோடு போகிறதுன்னு தெரியல. நாங்கள் கொஞ்சம் தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ரோடு போச்சு. அந்த ரோட்டில் தான் நாங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் கடந்து வந்தபோது தான் வந்து இந்த கம்பந்தோட்டம், இந்த சூரியகாந்தி தோட்டத்தெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். என் வீட்டுக்காருக்கும் என் குழந்தைக்கும் அவ்வளோ சந்தோஷம் இந்த இடத்துல வந்தபோது. அது அப்படியே அவங்க கண்ணில் தெரிஞ்சுதுங்க. அந்த கம்பங்கதிரெலாம் அப்படியே தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சந்தோஷம்
சந்தோஷம் வந்தது. இந்த சூரியகாந்தி பூவை பார்க்கும்போது என் பையன் வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங் ஆகிட்டான். பறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த சூரியகாந்தி பூவெல்லாம் வந்து அவங்க அப்பா பறித்து காமிச்சு அந்த குழந்தைய வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா அந்த பைக்கில். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இதில் கிடச்சிது. ரொம்பவே ஜாலியாக எங்கள் வீட்டுக்காரரும் வந்து ஒரு சின்ன சூரியகாந்தி பூவை எனக்காண்டி கிஃப்ட் பண்ணாங்க. அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அங்கே ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரத்துக்கு மேலே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு திருப்பியும் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. மித்ரனுக்கு ஒரே டான்ஸ் தான் இதெல்லாம் வந்து இப்போ பார்க்கும்போது. கோயில்பட்டியில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயில்பட்டியில் ஒரு ஹோட்டலில் வந்து நிறுத்தினோங்க. நிறுத்திட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க. அதனால் நட சாத்துறதுக்குள்ளே நம்ம கோவிலில் வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்தோம். கரெக்டாக வந்து 11 மணிக்கு நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே வந்துட்டோங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து வேலைகள் நடக்குதுங்க. கும்பாபிஷேகத்துக்கு தயாராகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கோபுரங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ஒரு நெட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு மறைச்சி வச்சுருந்தாங்க. இது வந்து சைடில் உள்ள தூண்கள். வெளியே அந்த ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த வெளியே கடைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தூண். இந்த தூண் வந்து ரொம்ப பழைய தூண்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நந்தி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பேகு, லேப்டாப்பு இதெல்லாமே வந்து வெளியவே வாங்கி வச்சுட்டாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சுங்களா, சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு அந்த கடை வீதின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பித்தளை பாத்திர கடை இருந்தது. பித்தளை பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தங்கம் மாதிரி மின்னிச்சு. ஒவ்வொரு பொருளுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அந்த ரோடில் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. மதுரையில் வந்து வைகை ஆறை வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டு இருந்தோங்க. அப்போ மித்துக்குட்டிக்கு வந்து அந்த வைகை ஆறை வந்து இதுதான்ப்பா வைகை ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தாங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்ரன் வந்து தமிழில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து படிச்சுட்டு இருந்தாருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காவேரி, வைகை, தென்பண்ணை, தாமிரபரணி, பாலாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆறுகளை பற்றி படிச்சுட்டு இருந்தார். அப்போ மதுரையில் வந்து இதுதான்ப்பா வைகை ஆறு, இங்கே தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து குழந்தைக்கு அது மைண்டில் வந்து பதியும் அப்படின்றதுக்காக இதை பற்றி பேசிட்டு வந்தாங்கங்க. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான் மித்ரனும்.
ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோங்க. அங்கே வந்து பைக்கை நிறுத்திட்டு நான் காமிக்கிறேன் அது எவ்வளோ அழகாக இருக்குது அந்த வியூ அப்படின்றத பாருங்கள். ஒரு மரம் அதை சுற்றி வந்து மலைகள் இருந்தது, அது கீழே வந்து பாறைகள்லாம் இருந்தது. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் மீட்டிங் இருந்தது, அவங்களும் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்தோங்க. மித்ரனும் வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தார் இந்த இடத்துல. இங்கே மித்ரன் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பியர் பாட்டில் எல்லாமே வந்து உடச்சி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்களும் வந்து அந்த ரசிக்க தான் போயிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி பியர் பாட்டில் இந்த மாதிரிலாம் உடச்சி போடுறதுனால குழந்தைங்களெல்லாம் அவங்க கூப்பிட்டு வரும். அப்போ குழந்தைங்க கால்லெல்லாம் படும். எதுக்கு இந்த மாதிரி அழகான பிளேஸாக அழகாக என்ஜாய் பண்ணாமல் இந்த மாதிரி அசுத்தம் பண்ணிட்டு வரீங்க? போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி குப்பைகள் எல்லாமே போடாதீங்க. அப்படி என்ஜாய் பண்ணிங்கன்னா அந்த குப்பைகள் எல்லாமே ஒரு அழகாக ஒரு கவரில் போட்டு ஒரு டஸ்ட்பினில் கொண்டு போய் போடுங்க. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த இடத்த ரசிக்கிறதுக்கு வருவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா வந்து மணப்பாறையை வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். மணப்பாறை வந்துட்டு மணப்பாறை ஸ்பெஷலான முறுக்கை சாப்பிடாமல் எப்படி? அதனால அங்கே கொஞ்சம் முறுக்கெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. 3 மணிக்கு வந்து நாங்கள் திருச்சியை வந்து ரீச் ஆகிட்டோங்க. திருச்சியில் இருக்கிற கல்லணைக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். திருச்சியிலேருந்து கல்லணைக்கு போகிற ரூட்டு தாங்க இது. இது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஏரியா. இங்கே வந்து அழகான ஒரு சின்ன கிராமங்க. அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ரோட்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகாக மேகம் வந்து சூழ்ந்துருச்சுங்க. நாங்கள் மழை வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டோம். பட் ஆனால் வந்து மழை வரல. அப்படியே லேசாக ஒரு தூறல் போட்டுது. சுற்றி வந்து பச்சை பசேன்னு ஒரு தோட்டம், அழகான ஒரு அந்த நெல் வாசனை அந்த ரோட்டில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அப்படி ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்ததுங்க. அங்கே இறங்கி அந்த அழகை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரோட்டில் வந்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோங்க. கல்லணையை வந்து ரீச் ஆகிட்டோங்க. கரிகால சோழன் 1000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணையை நேரில் வந்து பார்க்குற கொடுப்பினை வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிது. அது அவ்வளோ அழகாகவும் இருந்தது. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் பைக்கில் போனதுனால எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றி அதோட அழகை வந்து நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோங்க. அங்கே வந்து தண்ணியும் திறந்து விட்டுருந்தாங்க. நான் கிட்ட போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எங்களை மயக்குச்சிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரிகால சோழனுடைய உருவச் சிலையை வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. பக்கத்துலேயே வந்து பார்க்கும் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களும் இங்கே வந்தால் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற விதத்தில் இங்கே ஒரு பார்க் வச்சுருந்தாங்க. அங்கேயும் குழந்தை வந்து என்ஜாய் பண்ணால் அழகாக இந்த கல்லணையை வந்து நாங்கள் சுற்றி பார்த்தோம். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து ரசிங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் பைக்கை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வந்து இறங்கி கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவேரி ஆற்றோட தண்ணி வந்து திறந்து விட்டுருக்காங்க. அந்த தண்ணி வந்து கல் பாறைகளில் மோதி நம்ம மேலே வந்து அந்த சாரல் வந்து தெளிக்குது பார்த்துக்கோங்க. அந்த சாரல் தெளிக்கும் போது அந்த மேகமும் ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு பார்த்துக்கோங்க. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சாரல் வந்து நம்ம முகத்தில் தெளிக்கும் போதும் அவ்வளோ ஒரு அலாதி இன்பத்தை வந்து நமக்கு தந்ததுங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சந்தோஷத்தை அப்படியே அள்ளி அணைச்சிக்கிட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கல்லணை பக்கத்துலேயே வந்து பார்க் செட்டப்பும் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அங்கே கொஞ்சம் நேரம் மித்ரன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சான். அதனால் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கிளம்பி வந்து இங்கே பார்க்கில் வந்து அவனை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க. கல்லணையில் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தோங்க. அப்போ சூரியன் வந்து அழகாக மறையிற காட்சியும் வந்து நாங்கள் பார்த்தோம். அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். கல்லணை பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மித்துக்குட்டிக்கு ஸ்வீட் கார்னால் ரொம்பவே பிடிக்கும். அதனால் சரி ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா 2-3 டாகீஸை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுட்டு இருக்காருங்க. சரி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்தோம். கரெக்டாக இருட்டிடுச்சுங்க. இப்போ நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தஞ்சாவூருக்கு தான் போக போகிறோம். கல்லணையிலேருந்து தஞ்சாவூர் 50 கிலோமீட்டர். எப்படியாவது 7 மணிக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க. 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தஞ்சாவூரை வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கே வந்து அந்த நெல் வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் எங்களால் அந்த நெல் தோட்டத்தை பார்க்க முடியல, ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்ததுங்க. நிலவோட வெளிச்சத்தில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த நிலவோட வெளிச்சமும் அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே தஞ்சாவூரில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூமுக்கு வந்தாச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது அந்த ரூம். செம்ம டயர்டாக இருக்கும். ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு 7 மணிக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம்.
காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க தஞ்சை பெரிய கோயிலை பார்க்குறதுக்கு. நாங்களுமே ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் தஞ்சாவூருக்கு வந்தது பெரிய கோயிலை பார்க்குறது. மெயின் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அதோட கோபுரம் வந்து அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய 2 கோபுரங்கள். அதுக்கு கீழே அந்த பசுமையான அந்த தோற்றத்தோடு இது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு. உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட கோட்டை சுவருங்க. கோவிலுக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய சுவர் மாதிரி 2 சுவர் இருக்குங்க. அதில் ஒரு சுவரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலோடைய ஸ்தல வரலாறு எழுதி வச்சுருக்காங்க. தஞ்சை பெரிய கோவிலோடைய வரைபடத்தையுமே வந்து அங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்கங்க. இந்த ஸ்தல வரலாறை படிக்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுங்க. இந்த கோவிலை கட்டுறதுக்கு சுமார் 8 வருஷங்கள் வந்து ஆயிருக்குங்க. 1003ஆம் ஆண்டு இந்த கோவிலை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 1010 வந்து இந்த கோவிலை வந்து கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கங்க. இந்த கோவில் வந்து சுமார் 1000 வருஷங்களுக்கு பழமையான கோவில். இந்த கோவிலை வந்து நம்ம தரிசிக்க நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கல்லை தொடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட, அதுவும் நம்ம ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவிலை இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலையுமே தொட்டு ரசிக்கும் போது அது கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை வந்து நம்ம வார்த்தைகளால் வெளிப்படுத்தவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதுதான் தஞ்சை பெரிய கோயிலோட கொடிமரம். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அவ்வளோ அழகாக கோபுரம் வந்து எப்படி கம்பீரமாக நிற்கிது பாருங்களேன். இந்த தஞ்சை பெரிய கோவிலில் அதை சுற்றி இருக்கக்கூடிய கற்களில் வந்து ராஜராஜ சோழனுடைய வரலாறை வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போதும் அதை தொடும் போதும் உணர்வு பூர்வமாக அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய தூண்கள் தாங்க உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அழகை வந்து நம்ம வார்த்தைகளால் ஒப்பிட்டு சொல்லவே முடியாதுங்க. அதனால இந்த வீடியோவில் நீங்களே இந்த கோவிலுடைய அழகை நல்லா மனங்குளிர ரசித்து பாருங்க. Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om
Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya. Shivaya, Namah 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 Shivaya. இந்த கோவிலை சுற்றி நிறைய சிவலிங்கங்கள் வந்து இருக்குங்க. இந்த கோவில் சுவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு வரையப்பட்டதாங்க. அப்போ வந்து பெயிண்ட்லாம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா, அதனால காய்கறி பழங்கள் இதோட சாறுலேருந்து எடுக்கப்பட்ட கலர்கள் வண்ணத்தை வச்சு தான் இந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதை வந்து இன்னுமே பாதுகாத்து வராங்கங்க. நீங்களும் இந்த ஓவியத்தை பார்த்து மகிழுங்க. இங்கே தஞ்சை பெரிய கோவிலை வந்து பார்க்க நம்ம ரசிச்சுக்கிட்டே இருப்போங்க. நம்மளுக்கு டைம் போகிறதே வந்து கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. நாங்களே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து இந்த கோவிலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை விட்டு வர மனசே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகு வந்து இந்த கோவிலில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராஜராஜ சோழனுடைய உருவச்சிலையை வந்து வடிவமைச்சு வச்சுருந்தாங்கங்க. தஞ்சாவூரில் வந்துட்டு தஞ்சாவூர் பொம்மையை பார்க்காம போனால் எப்படிங்க, எவ்வளோ அழகழகாக கலராக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பொம்மையை வந்து பார்த்துட்டு அந்த அழகையும் ரசிச்சுட்டு தஞ்சை பெரிய கோவிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பூண்டி மாதா கோவில், அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சுங்கள்லாம் இருந்ததுங்க. அதை எல்லாமே கூட பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரை ரீச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு. அதோட அழகை வந்து நம்மளால் பார்க்க முடியல. இன்றைக்கி மத்தியானம் போல் நாம் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பிட்டோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த நைட்டு நெல் வாசனை வந்து எனக்கு வீசுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அழகை வந்து நீங்கள் காலையில் ரசிக்கும் போது அப்படியே சொர்க்கமே இறங்கி வந்தால் போல் இருந்ததுங்க. தஞ்சாவூரில் அவ்வளோ ஒரு அழகு இருந்ததுங்க. அதை எல்லாமே ரசிச்சுக்கிட்டே நாங்கள் அந்த ரோட்டில் கடந்து போயிட்டு இருந்தோங்க. இந்த சொர்க்கத்தின் காட்சிகளை நீங்களும் பார்த்து ரசிங்க. தஞ்சாவூர்லேருந்து பெறப்பட்டு ஒரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. கும்பகோணம் வந்துட்டு அங்கே டிகிரி காப்பி குடிக்காமல் போனால் எப்படிங்க, அதனால கும்பகோணம் ஸ்பெஷலான டிகிரி காப்பியை குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பழமையான ஹோட்டல் கிருஷ்ணா பவனுக்கு தான் போயிருந்தோம். அங்கே ஒரு சூப்பரான டிகிரி காப்பியை குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோங்க.
மித்ரன் வந்து அந்த கமகமன்னு வரக்கூடிய கும்பகோணம் ஸ்பெஷல் டிகிரி காப்பியை வாசனையை மோந்து பார்த்துட்டு இருக்க காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கும்பகோணம்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெருவுக்கு தெரு நிறைய கோவில்கள் வந்து இருந்ததுங்க. ஆனால் எங்களால் தான் அங்கே நின்று ஒவ்வொரு கோவிலும் பார்க்குறதுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து அப்படியே மேலோட்ட பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கண்டிப்பாக கும்பகோணத்துக்கு ஒரு ட்ரிப் போட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேங்க. 50 கிலோமீட்டர் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டது. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளநீ கடையில் நின்று இளநியை வந்து குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் பரப்பிட்டாச்சுங்க. தூர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சுங்க. நாங்கள் ஒரு இடத்துல நின்று டின்னரை முடிச்சுட்டு அங்கே ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் 8 மணிக்கு எப்படியாவது புழலை வந்து ரீச் ஆகிடணும்னு பார்த்தோம். ஆனால் 9:30 மணிக்கு தான் வந்து புழலை வந்து ரீச் ஆனோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு தூத்துக்குடியிலேருந்து வரும்போது எந்தெந்த இடத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்னோடய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.